ஹாய். இப்போது உங்கள் வீட்டில் மீதி ரைஸ் ஏதாவது இருந்தால் தூக்கி போட மனசு வரல, நல்லா இருக்குது ரைஸ் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் இதில் ஒரு ரெசிபி பண்ணலாம்ப்பா. ஓகேவா? இதில் ரைஸ் போடுறேன். இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு இதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்துக்கோங்க. கோதுமை மாவு இல்லை, கடல மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகேவா? இதெல்லாம் இதில் போட்டுக்குவோம். பாருங்கள், கடல மாவு போட்டுட்ருக்கேன், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, இதெல்லாம் எல்லாம் ஒன்றா எடுத்து கொட்டிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கையில் கேமரா வச்சுருக்கேன் வசதியில், அதனால். ஓகேவா? இதெல்லாம் கொட்டிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் சிட்டிகை சோடா மாவு, சமையல் சோடா ஒரு சிட்டிகை. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. அதுக்கு எவ்வளோ தேவையோ, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்க, எப்படி இருக்கோ பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி என்ன இருக்கோ பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தயிர். ஓகே, இதெல்லாம் இப்போ ஒன்றா போட்டு பிணைஞ்சிக்கும். சாதம், அந்த கடல மாவு, மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு சும்மா மொறுன்னு கொஞ்சம் நல்லா வரத்துக்கு, தயிர் ஸ்மூத்தாக வரத்துக்கு கொஞ்சம் தயிருக்கு, அதுக்கோசரம் தயிர் மிக்ஸ் பண்ணுறேன். கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். சாதம்லாம் மிச்சம் ஆகிட்டு நல்லா இருந்து நம்மளுக்கு என்ன தூக்கி போடவே மனசு வராது இல்லையா? அதுக்கோசரம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாதத்தில் ரெசிபி பண்ணி கொடுக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா பிணைஞ்சிக்கணும். இருங்க ஒரு நிமிஷம், நான் நல்லா பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நான் பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், அப்படி உருட்டி, இன்னும் உங்களுக்கு தண்ணி வேணுமா கூட சேர்த்துக்கலாம். உருட்டி போண்டா போட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேவரில் வச்சா உள்ளே வேவாது, ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது, நார்மல். இது பசங்களுக்கு தெரியாது. இதே பழைய சாப்பாடு கொடுத்தா எனக்கு பழைய சாப்பாடா அப்படி இப்படின்னு ஆடுவானுங்க. நம்ம ஹஸ்பண்ட் ஆடுவாங்க என்னாடின்ட்டு. இந்த மாதிரி சொல்லிட்டு இந்தாங்க போண்டா கொடுத்துருக்கேன் பாருங்கன்னு சொன்னால் ஆஹா ஓஹோன்னு திரும்பாங்க. இன்னும் சாப்பாட்டில் நிறையா செய்கிற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, சூப்பராக சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம திருப்பி போட்டுக்குவோம். பாருங்க, ரொம்ப ஹை ஃப்ளேவர், எதுவுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
காரம் உப்பு எதாவது வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஓகே, எனக்கு தொந்தரவு கரெக்டாக போட்டிருக்கேன். இவ்வளோ சாதத்துக்கு இவ்வளோன்னு நான் பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பாடு நல்லாயிருக்கும், ஒன்றுமே ஆகலை. ஐயோ இது என்னப்பா பண்ணுறது, மிச்சம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு யாராவது வந்தாலும் சரி, பசங்க இருந்தாலும் சரி, யாராவது இருந்தால் கூட டக்குன்னு சாதம் வேஸ்ட் ஆகாமல் போடணும், டக்குன்னு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிக்கலாம். ஒரு போண்டா ஒன்று போட்டுக்கலாம். போண்டா போடுறேன். பசங்க இப்போ எடுத்துகிட்டு வந்து வைங்க, டக்கு 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 டக்குன்னு பிள்ளைங்கள்ட்ட காலியாகும், பெரியவங்கள்ட்டே காலியாகும். நம்ம அதில் என்ன போட்டோன்னு சொல்லக்கூடாது. என்ன மெயின்னு போட்டோன்னு சொன்னால் ஐயோ அப்படின்னுவானுங்க. அதனால் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் ஏதாவது ஒன்று இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் வீட்டில் செய்வேன், இதான் வேலை. இப்போ தான் விட்டுருந்தேன், இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கோசரம். நம்ம சாதம் எல்லாம் சேர்ந்து தான் கரெக்டாக வடித்து வச்சுருப்போம். ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் எச்சி கவி பண்ணி சாதம் மிஞ்சி, எவ்வளோ ஒரு கையாவது மிஞ்சி போவோம், நல்லாயிருக்கும். என்னடா பண்ணுறது, தூக்கி போடணுமா அப்படின்னு நம்மளுக்கு வரும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் பண்ணி பிள்ளைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதான், போண்டா ரெடி. பாருங்க, போண்டா ரெடி. ஒரு தட்டில் போட்டு காமிக்கிறேன். யாராவது வந்தால் கூட சடனாக செஞ்சு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை சூப்பராக இருக்கும். உப்பு காரம் வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, காரம் வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூளும் போட்டேன், எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, நீங்களும் போடுங்க. போண்டா தயார். எப்படி இருக்குது? நான் அப்படியே கை காமிக்கிறேன், ஆனால் நான் வந்து இது பண்ண போகிறேன். போண்டா தயார். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.